அஸ்ஸலாமு அலைக்கும். எனக்கு வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு டே இன் மை லைஃப் vlog தான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி வந்து நான் நோன்பு வைக்கல, ஹஸ்பண்ட் மட்டும் தான் நோன்பு வச்சுருக்காங்க. ஸோ அவங்க காலையிலே சாப்பிட்டு ஆஃபீஸ்க்கு வந்து கிளம்பிட்டாங்க. அவங்க கிளம்புனதுக்கப்புறம் தான் நான் வீடியோவே எடுக்க ஸ்டார்ட் பண்ணேன். இந்த நைட்லேருந்து ஆசியா குட்டிக்குமே வந்து கொஞ்சம் உடம்பு முடியாத மாதிரி இருக்குது. லைட்டாக கோல்டு இருந்துகிட்டே இருக்கு அவளுக்கு. சரின்னு சொல்லிட்டு நானும் டிஸ்டர்ப் பண்ணல. அவள் இப்போ வரைக்கும் தூங்கிட்டு தான் இருக்கா. இல்லைனா காலையிலே எழுந்திரிச்சு என் கூடயே பின்னாடி வந்துடுவா. சரி, அவளை எழுப்புறதுக்கு முன்னாடி ராகி கூழ் கிண்டி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்போ தான் அவள் எழுப்பிட்டு அவளை ரெடி பண்ணிவிட்டு நம்ம கொடுக்குறது கரெக்டாக இருக்கும், அந்த சூடெல்லாம் ஆறிட்டு. குழந்தைக்கு காலைல எழுந்த உடனே ஃபஸ்ட்டு வந்து பால் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு ½ அன் ஹவரில் வந்து சத்து மாவு வந்து கொடுத்துருவேன். இன்றைக்கி வந்து அவளுக்கு கோல்டு இருக்குது அப்படிங்கிறதுனால பால் வந்து கட் பண்ணிட்டேன். சத்து மாவு மட்டும்தான் கொடுக்க போகிறேன். ஃபஸ்ட்டு தண்ணி வந்து நல்லா கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் 2 ஸ்பூன் ராகி மாவு வந்து தனியாக கலந்துட்டு அப்புறம் ஆட் பண்ணுறேன். அப்படி ஆட் பண்ணும்போது நமக்கு வந்து கட்டி பிடிக்காமல் இருக்கும். ராகி மாவு சேர்த்ததுக்கப்புறமா கைவிடாமல் நல்லா கிண்டிகிட்டே இருக்கணும். அப்படி கிண்டின போது தான் நமக்கு வந்து அடி பிடிக்காமல் இருக்கும், இல்லைனா சட்டுன்னு அடி பிடிச்சிரும். அதே மாதிரி ஸ்டவ்வுமே வந்து நான் லோ ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன். ஹை ஃப்ளேமில் வைக்கும் போது சரியாக வேகாது, சீக்கிரமாக அடி பிடிக்கும் ஸ்டார்ட் பண்ணிடும். ஸோ இப்போ வந்து ரெடி ஆகிடுச்சு. நான் பாப்பாவுக்கு வந்து தேங்காய் பாலோடு சேர்த்துக்கிறேன். இன்றைக்கி வந்து பால் சேர்க்கல. பாப்பாவுக்கு எப்போவுமே தேங்காய் பால் தான். காலையில் ஒரு டம்ளர் பால் குடிக்கிறதோட சரி, அதுக்கப்புறம் எது ஃப்ரூட்ஸ் கொடுத்தாலும் சரி, இல்லை வேறு எதனா சாப்பாடு தோசை இட்லி கொடுத்தாலும் தேங்காய் பால் மட்டும் தான் அவளுக்கு சேர்த்துக்கிறேன். மற்றபடி பால் வந்து சேர்த்துக்க மாட்டேன். இப்படி செய்யும் போது பாப்பாவுக்கு நல்லா வெயிட் கெயின் இருக்கும். ஸோ என்னோட பாப்பாவுக்கு வந்து வெயிட் கெயினில் வந்து கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுது. நான் வந்து டாக்டர் சிவராமன் அவர் பேர் நினைக்கிறேன். ஸோ அவரோட வீடியோ பார்த்து தான் நான் பாப்பாவுக்கு வந்து கொடுக்க ஆரம்பித்தேன். என்னோட டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு அப்புறம் தான் கொடுக்க ஆரம்பித்தேன். அப்போ டாக்டருமே ஓகேன்னு சொல்லிட்டு சொன்னாங்க, அது நல்லது தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போலேருந்து நான் வந்து பாப்பாவுக்கு தேங்காய் பால் தான் வந்து ஆட் பண்ணிகிட்டு இருக்கிறேன் எல்லாத்துலேயும். சும்மா வந்து ரெடி ஆயிடுச்சு. அது சூடு ஆடுறதுக்காக வச்சுருக்கேன். அதுக்கு நடுவில் வந்து பாப்பாவை எழுப்பி அவளுக்கு வந்து சுடு தண்ணி போட்டு கை கால் மூஞ்செல்லாம் கழுவிட்டு தலை வந்து வாரி விட்டுட்டேன். தலை வாடுறது வந்து ரொம்ப நேரம்லாம் வச்சுக்க மாட்டா. ஸோ என்னோடய திருப்திக்காக கொஞ்சம் நேரம் வந்து குடுமி போட்டு விட்ருக்கேன். இப்போ தான் ரீசெண்டாக ஹேர் கட் பண்ணேன். பட் அதுக்குள்ளே வந்து அவளுக்கு நிறைய முடி வளர்ந்துருச்சு. மறுபடியும் ரொம்ப இந்த நெத்தியெல்லாம் வேர்க்குதுன்னு சொல்லிட்டு தான் குடுமி போட்டு விட்ருக்கேன். எவ்வளோ நேரம் வச்சுருப்பாலோ தெரியல. இப்போலாம் வந்து கேமரா ஆன் பண்ணாலே வந்து இந்த ஹாய் சொல்ல ஆரம்பிச்சிடுறா. அது வந்து அவங்க அத்தா சொல்லி கொடுத்தது. கேமரா ஆன் பண்ணாலே ஹாய் சொல்லுன்னு சொல்லிட்டு ஹாய் சொல்ல ஆரம்பிச்சிடுறா. அதே மாதிரி வந்து இப்போது ரொம்ப இமிட்டேட் பண்ணுறா. நம்ம என்ன செய்கிறோமோ அதை அப்படியே இமிட்டேட் பண்ணுறா. நான் வந்து சூடாக இருக்குன்னு சொல்லிவிட்டு அவளுக்கு ஊதி ஓட்டிக்கிட்டு இருந்தேன். ஸோ அவளுமே வந்து அதை இமிட்டேட் பண்ணுறேன். நான் வந்து இப்படி தான் ஊதுறேன் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தா. கொஞ்சம் இதெல்லாம் பார்க்கும்போது க்யூட்டாக இருக்குது. உடம்பு வேறு சரியில்லை இல்லையா? ஸோ எவ்வளோ சாப்பிடுவான்னு தெரியல. அதனால் சாப்பிட்ற வரைக்கும் ஊட்டலான்னு சொல்லிட்டு தான் ஊட்டிக்கிட்டு இருந்தேன். இன்றைக்கி வீட்டுக்குள்ளேயே உட்கார வச்சு ஊட்டிட்டேன். அதுக்கப்புறம் தண்ணியுமே வந்து அவளுக்கு சுடு தண்ணி தான் தரேன். காலையிலே வந்து சுடு தண்ணியுமே வந்து போட்டு வச்சுட்டேன். அதை லைட்டாக வார்ம் மட்டும் பண்ணி அவளுக்கு வந்து கொடுத்துட்டேன், வெதுன்னு இருக்கிற மாதிரி. அப்படின்றத குடிப்பா. கொஞ்சம் சூடாக இருந்தால் கூட அவள் வந்து குடிக்க மாட்டா. அது டேஸ்ட் வேறு மாதிரி இருக்குது, வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. ஸோ அவள்கிட்டே கொடுத்துட்டேன். அழகாக அவளே குடிச்சிருவா. இங்கே பாரு, என்ன பாரு, என்னடி பண்ணுற? உன்னை எத்தனை தடவை சொன்ன அம்மா அதெல்லாம் இந்த மாதிரி கொட்டாதன்னு? சரி, எடுத்து வை. கோவப்படல, சும்மா தான் கேட்டேன். எல்லாத்தையும் எடுத்து உள்ள வை. அதையும் எடுத்து வை. அங்கே இருக்கு பாரு, இன்னும் ஓப்பன் பண்ணு. மெதுவாக பண்ணு. மெதுவாக பண்ணுடா. மெதுவாக பண்ணு. வர்ற போதும். இப்போ க்ளோஸ் பண்ணு. இனிமேல் அதை நீ எடுத்தினா நான் என்ன பண்ணுவேன், அதை த்ரோ பண்ணிடுவேன். புரியுதா? வீட்டில் வைக்க மாட்டேன் அதை. ஓகேவா? புரிஞ்சுதா நான் என்ன சொன்னேன்னு? சரி, போய் விளையாடுப்போம். தண்ணி குடிச்சியாம்மா? போ. அச்சோ, சரி, யாரை கேட்டு என்னோடய ஷால் எடுத்த? நீ இங்கே பாரு, யாரை கேட்டு என்னோடய ஷால் எடுத்த?
எதுக்கு நான் எடுக்கக்கூடாதுன்னு சொன்னேன்னா நாங்கள் துணியெல்லாம் களைச்சி போட்டியா? அது என்னடா பண்ணுற? பிடிச்சி இழுத்துக்கிட்டு. சரி விளையாடு, பாய். அப்படியே பாப்பா கூட விளையாடிட்டு நான் நேராக கிச்சனுக்கு வந்துட்டேன். டைம் வந்து ஒரு 11 o'clock இருக்கும். ஃபஸ்ட்டு பால் வந்து காய்ச்ச வச்சுட்டேன். அதுக்கப்புறம் வந்து நோம்பு கஞ்சிக்கு வந்து அரிசி வந்து ஊற வைக்கணும். நாளைக்கு முன்னாடி என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தவங்க சொன்னாங்க, வரகரிசியில் வந்து நோம்பு கஞ்சி பண்ணும்போது ரொம்ப சூப்பராக இருந்தது, ட்ரை பண்ணி பாரு அப்படின்னு சொல்லிட்டு. சரி நானும் ட்ரை பண்ணி பார்த்தேன், ரொம்ப சூப்பராக இருந்தது. ஆனால் என் ஹஸ்பண்டுக்கு வந்து அது அவ்வளோவா பிடிக்கல. அப்புறம் நான் என்ன பண்ணேன், அது வரகரிசி ஆல்ரெடி வீட்டில் இருந்தது, பொங்கல் பண்ணுறதுக்காக வாங்கி வச்சுருந்தேன். அப்புறம் எனக்கு ஒரு ஐடியா வந்துச்சு, ஏன் ரெண்டுமே வந்து ஈக்குவல் ரேஷியோவில் போட்டு பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் வந்து நான் அது மாதிரியே டப்பாவில் வந்து இப்போ 1/2 கிலோ வந்து பச்சரிசியும் 1/2 கிலோ வந்து வரகரிசியும் மிக்ஸ் பண்ணி போட்டிருக்கேன். இப்போ எல்லாமே நோம்பு கஞ்சி அப்படி தான் பண்ணிகிட்ருக்கேன். டேஸ்ட்டுமே சூப்பராக இருக்குது. இப்படி பண்ணும்போது வந்து டிஃப்ரென்ஸ் பெருசாக தெரியல, நம்ம வந்து மில்லட் சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்களுமே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். கஞ்சி ரெசிபி நான் எப்படி செய்வேன்னு சொல்லிட்டு ஏற்கனவே நம்ம சேனலில் ஷேர் பண்ணியிருக்கேன். யாருக்காவது வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோலுமே நான் வந்து அதோட ரெசிபி கொஞ்சம் ஆட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் பருப்பு வந்து ஊற வைக்க வேண்டியது வடைக்கு. ஸோ அதையுமே வந்து ஊற வச்சுட்டு இன்றைக்கி வந்து 27வது நாள் நோம்பு அப்படிங்கிறதுனால சரி ஏதாவது ஸ்வீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது மட்டும் தான் நம்ம வீட்டில் ஸ்பெஷலாக இருக்கும். மற்றபடி புது துணி உடுத்துறது அது மாதிரி எதுவுமே கிடையாது. சின்ன வயசில் என் ஹஸ்பண்ட் வந்து அதெல்லாம் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் நம்ம இப்போ எதுவும் அந்த மாதிரி ஃபாலோ பண்ணுறது கிடையாது. என்னோடய ஹவுஸ் ஓனருமே கேட்டிருந்தாங்க, சேமியா பாயசம் பண்ண எனக்கு கொடு, ஆக்சுவலாக எனக்கு அது பண்ண சரியாக வரலை, எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது பண்ணும் போதே அவங்க ஞாபகம் வந்துச்சு அவங்களுக்கு எடுத்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபஸ்ட்டு அதை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வடைக்கு வந்து அரைக்கணும். கரண்ட் இல்லை, அதனால் வந்து ஃபஸ்ட்டு ஒரு பேட்ச் மட்டும் அரைச்சிட்டு மீதி அப்புறம் அரைச்சிக்கலாம்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன். வடைக்கு அரைக்கும் போது 2 ஐஸ் கட்டி மட்டும் போட்டு அரைச்சிக்கோங்க. மிக்ஸி வந்து சூடாகாமல் இருக்கும், ஜார் வந்து சூடாகாமல் இருக்கும். மாவு வந்து நல்லா அரைச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு விஸ்க்கு வச்சு நல்லா ஒரு 2 minutesக்கு நீங்கள் அதை பீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வெங்காயம், கொத்தமல்லி, பச்சை மிளகாலாம் போட்டு நான் வந்து ஃப்ரிட்ஜில் வந்து வச்சிடுறேன். ஒரு 1/2 hour வச்சுட்டு போடும்போது வந்து சுத்தமாக எண்ணெயே குடிக்காமல் வரும். ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் சேமியா பாயசத்துக்கு வந்து முன்னாடியே நான் வந்து பால் சேமியாலாம் போட்டு சேமியாவை நல்லா வேக வச்சுட்டேன். அதுக்கப்புறமா இப்போது ஒரு 1/2 tin மட்டும் கண்டென்ஸ்டு மில்க் ஆட் பண்ணிக்கிறேன். அது வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க, ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்கும். பாயசம் வந்து ரெடி ஆகிருச்சு. இன்னொரு பக்கம் வந்து நெய்யில் வந்து கொஞ்சம் முந்திரி பாதாம் நல்லா வறுத்து அதில் வந்து சேர்த்துக்கிறேன். திராட்சை வந்து ஆட் பண்ணல, எங்கள் ஹஸ்பண்ட் வந்து சாப்பிட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. முந்திரியுமே அவங்க சாப்பிட மாட்டாங்க, அதனால் ரொம்ப ஃபைனாக சாப் பண்ணி போட்டிருக்கேன். வாயில் வந்து எதுவுமே மாட்டாது. அவங்க சேமியா சாப்பிடும் போதே அதையும் சேர்த்து சாப்பிட்ருவாங்க. வீட்லேயும் குழந்தைய எப்படி சாப்பிட வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் யோசிப்பாங்க. என் வீட்டில் நான் என் பொண்ணு, என் ஹஸ்பண்ட் 2 பேருக்கும் சேர்த்து யோசிக்கணும், சாப்பிடவும் வைக்கணும், அது அவங்களுக்கு தெரியவும் கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எண்ட் ஆஃப் த டே அவங்க சாப்பிட்டு முடிக்கணும், அது அவ்வளோதான் வந்து விஷயம். ஸோ இப்போ வந்து ஃபைனலாக வடை மட்டும் போட வேண்டியது இருக்குது. போடுறதுனாலே வந்து நிறைய பேர் வந்து ரொம்ப கஷ்டம் நினைக்கிறீங்கப்பா, இந்த மெதுவடை தான் சொல்கிறேன். ஆக்சுவலாக நான் பெரிய குக்கெல்லாம் கிடையாது, நானே நல்லா போடுறேன்னா அப்போ நீங்களாம் கண்டிப்பாக நல்லா போடுவீங்கன்னு அர்த்தம். அதோட டெக்னிக் மட்டும் தெரிஞ்சால் போதும். நீங்கள் வடை போடுறதுக்கு முன்னாடி தண்ணியில் வந்து நினச்சிக்கணும், இல்லைனா எண்ணெய் தொட்டுக்கோங்க. தொட்டுட்டு மாவை வந்து நல்லா அப்படி பட்டர் மாதிரி இருக்கும் அந்த மாவு, அதை அப்படியே எடுத்து நடுவில் ஒரு ஹோல் மாதிரி போட்டு நீங்கள் எண்ணெயில் அப்படியே திருப்பி விட்டாலே அது அழகாக வந்து வந்துடும். நானே நல்லா போடுறேன்னா அப்போ நீங்களாம் கண்டிப்பாக தான் போடுவீங்க. அந்த டெக்னிக் மட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ எண்ணெய் தொடுறீங்கன்னா பிரச்சனை கிடையாது, தண்ணி தொடுறீங்கன்னா அந்த தண்ணி வந்து எண்ணெயிலையும் அது விழுந்துடாமல் பார்த்துக்கணும், அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள். எனக்கு ரொம்ப பிடிச்ச வேலையும் கூட அந்த மெதுவடை போடுறது. இப்போ சமையல் வேலை எல்லாமே வந்து முடிஞ்சிருச்சு. இவங்க வந்து ஜூஸ் எல்லாம் எதுவும் வேண்டாம், சேமியாவே சாப்பிட்டுக்கலாம், இந்த பாயசம் இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் வந்து இப்போது ஹவுஸ் ஓனருக்கு எடுத்து வைக்கணும், அதுதான் ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தேன். வடை எடுத்து வச்சுட்டு ஒரு கப்பில் வந்து நோம்பு கஞ்சும் இன்னொரு கப்பில் வந்து சேமியா பாயசமும் எடுத்து வச்சுட்டேன். ஸோ அவங்க வந்து இப்போ வெளியே இருக்காங்க போல இருக்குது, அவங்க வண்டி இல்லை. ஸோ அவங்க வந்ததுக்கப்புறம் தான் எடுத்துகிட்டு போய் கொடுக்கணும்னு சொல்லிவிட்டு அதை 2த்தையும் மூடி போட்டு எடுத்து வச்சுட்டேன். இப்போ கிச்சன் வந்து இந்த மாதிரி தான் இருக்குது, செம்ம மெஸ்ஸியாக இருக்குது. ஸோ இப்போ இது வந்து க்ளீன் பண்ணணும். ஹஸ்பண்ட்மே வந்து ஆஃபீஸ்லேருந்து வந்துட்டாங்க. பாப்பா வந்து அவங்க கூட விளையாடிக்கிட்டு இருக்கா, இல்லைனா வந்து அப்படியே கூடையே ஒட்டிகிட்டு இருப்பா, தூக்கி வச்சுக்கிட்டு எல்லாமே பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து இந்த ஸ்பைசஸ்லாம் எடுத்து அரேஞ்ச் பண்ணிவிட்டு கவுண்டர் டாப் மேலே இருக்க இந்த அழுக்கு பாத்திரத்தெல்லாம் தூக்கி நான் வந்து சிங்கில் போட்டுடுறேன். அதில் இருக்க அந்த வேஸ்ட்டெல்லாம் ஃபஸ்ட்டு குப்பையில் போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் எடுத்து போடுறேன். அப்படி போடும்போது நமக்கு சிங்க்குமே வந்து அடைச்சிக்காமல் இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பாத்திரம் வந்து ரொம்ப காஞ்சிருச்சுன்னா நம்ம கழுவும் போது கஷ்டமாக இருக்கும். அதனால் வந்து அதையுமே வந்து தண்ணி போட்டு நல்லா ஊற வச்சிட்டேன்னா அதுவுமே வந்து ஈஸியாகிடும் நம்ம பாத்திரம் தேய்க்கும் போது. நெக்ஸ்ட்டு இந்த காய் கட் பண்ணுற இந்த உட்டன் போர்டு வந்து அதையுமே வந்து தனியாக வாஷ் பண்ணி வச்சிடுறேன். ஏன்னா அது மரம் அப்படிங்கிறதுனால நம்ம ஊரெல்லாம் வைக்க முடியாது, அதை மட்டும் கையோடவே வந்து வாஷ் பண்ணி ஓரமாக வச்சிடுறேன்.
அப்புறம் ஃப்ரிட்ஜில் வைக்க வேண்டிய ஐட்டம்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதையும் எடுத்துகிட்டு போய் வச்சுட்டு அப்புறம் இப்போ கேஸு கவுண்டர் டாப் அது ரெண்டுமே வந்து க்ளீன் பண்ணணும். நான் வந்து இப்போ டீப் க்ளீன் பண்ணல, அது மேலே சிந்தி இருக்கிறது மட்டும் எடுத்துடுறேன். அப்படி எடுக்கும் போது எனக்கு நான் நைட்டு வந்து டீப் க்ளீன் பண்ணும்போது எனக்கு வந்து ஈஸியாக இருக்கும். டெய்லியுமே வந்து சோப் போட்டு வாஷ் பண்ணிடுவேன். இது வந்து நம்ம டெய்லி பண்ணுறதுனால நமக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம வாரத்துக்கு ஒரு நாள் 10 நாளைக்கு ஒரு தடவை அந்த மாதிரிலாம் பண்ணும்போது ரொம்ப நேரம் வேலை பார்க்குற மாதிரி இருக்கும். நம்ம நிறைய அழுக்கெல்லாம் எடுக்கிற மாதிரி இருக்கும். டெய்லி வாஷ் பண்ணும்போது நமக்கு வந்து அந்த கஷ்டம் தெரியாது. ஒரு 10 நிமிஷம் தான் சட்டுப்பட்டுன்னு வேலையை முடிச்சுட்டு போயிடுற மாதிரி தான் இருக்கும். நாங்கள் சின்ன வயசுலேருந்தே இப்படி தான் பழகிட்டோம். அதனால் எனக்கு இந்த ரொட்டீன் வந்து நான் இப்போ வரைக்கும் இது தான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கிறேன். ரெண்டு டாப்புமே வந்து க்ளீன் பண்ணிவிட்டு அந்த துணியும் அப்படியே அலசிட்டு அங்கேயே வந்து காய போட்டுடுறேன். ஏன்னா எனக்கு வெளியே போடுறதுக்குலாம் வந்து வேறு எங்கேயும் இடம் கிடையாது. அதுக்குள்ளேயே ஹவுஸ் ஓனருமே வந்துட்டாங்க அப்படின்னு ஹஸ்பண்ட் சொன்னாங்க. ஸோ அவங்களுக்கு போய் வந்து இனிமேல் தான் எடுத்துகிட்டு போய் கொடுக்கணும். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் அண்ட் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு தேங்க்யூ.